இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கால்நடை தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது டானுவாஸின் தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இது முதல்ல நம்ம இந்த டானுவாஸ் கிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த டானுவாஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். இதனுடைய தமிழாக்கம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். இது கிராண்ட். இந்த கிராண்ட் என்பதற்கு விளக்கம் ஜி என்பது குரூயல், ஆர் ஃபார் ரூட்டட், ஏ ஃபார் அடிட்டிவ், N for nourishment, D for drops. இதுதான் இதனுடைய விரிவாக்கம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம், இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மக்கள் கறவை மாடு வளர்க்குறவங்க கால்நடைகளை எப்படி வளர்ப்பாங்கன்னா சரிவிகித தீவனம் கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமான செலவு தீவனத்துக்காக ஆகும் என்பதால் இந்த கழனி தண்ணி, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கொடுத்து வளர்ப்பாங்க. இதை கொடுக்கறதன் மூலமாக என்ன பிரச்சனை ஏற்படும் கால்நடைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் பாலில் கொழுப்பு சத்து அதிகரிக்காது, புரத சத்து சேராது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக இதை எப்படி நம்ம அதாவது குறைந்த செலவிலேயே குறைந்த இந்த மாதிரியான தீவனங்களை கொடுத்தே எப்படி செரிமானத்தை நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னா இந்த கிராண்ட் சப்ளிமெண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிராண்ட் சப்ளிமெண்ட் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம இறைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கும். ஆனால் கால்நடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 4 அறை, அதாவது இந்த அசை போட்டு சாப்பிடக்கூடிய விலங்கினமான கறவை மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, இதில் 4 அறைகள் இருக்கும். இதில் இந்த ரூமன் சொல்லக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் செரிமானத்திற்கு பயன்படும். இந்த நுண்ணுயிரிகளுடைய அளவு இந்த மாதிரி சத்து குறைந்த கஞ்சி தண்ணி, அரிசியை வேக வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்தோம் என்றால் இந்த நுண்ணுயிரிகள் அது இறந்துவிடும். அதனுடைய அளவு குறைஞ்சிவிடும். அதோட அளவு குறைந்து விட்டால் செரிமானம் பாதிக்கப்படும். இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த கிராண்ட சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கும் பட்சத்தில் இந்த நுண்ணுயிரிகள் நல்லா வளரும். அதே போல் பாலில் கொழுப்பு சத்து அதிகரிக்கும், புரத சத்து அதிகரிக்கும். இதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராண்ட் இதை நல்லா குலுக்கிட்டு ஒரு நாளைக்கு 20 ml கொடுக்கணும். காலையில் 10 ml, அதுக்கப்புறம் ஈவினிங் சாயந்தரம் 10 ml நம்ம கொடுக்கலாம். இதை இந்த கழனி தண்ணியிலேயே கலந்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். இது கொடுக்கறதன் மூலமாக கறவை மாட்டில் பால் உற்பத்தி அதிகரிக்குது, செரிமானம் நல்லா இருக்குது. எந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதே போல் இது அதிகமாக பால் கறந்து கொண்டு 10 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 லிட்டருக்கு குறைவாக கறக்கக்கூடிய மாடுகளுக்கு இந்த கிராண்ட் சப்ளிமெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்கறதன் மூலமாக பால் உற்பத்தி அதிகரிக்கும், பண்ணையாளர்களும் லாபம் பெறுவார்கள். இது டீட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், டானுவாஸ் டீட் ப்ரொடெக்ட். இது நம்ம கால்நடைகளை அதாவது கறவை மாடுகளை நம்ம சரியாக பராமரிக்கலை, அதாவது தூய்மையான இடத்துல பால் கறக்கலை, கொட்டகை தூய்மையாக இல்லை, பால் கறக்கிறவரோட கைகள் தூய்மையாக இல்லை, மாடுமே தூய்மையாக இல்லை அப்படின்னா மடிவீக்க நோய்க்கு கறவை மாடுகள் உள்ளாகும். இந்த மடிவீக்க நோயை தடுக்கிறதுக்காக பால் கறந்த பிறகு இந்த டானுவாஸ் டீட் ப்ரொடெக்டை நம்ம அதில் இந்த தெளிப்பானை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம், அந்த மடி காம்புகளில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் என்றால் அந்த கிருமிகள், அதாவது பால் கறந்த பிறகு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அந்த பால் மடி காம்புகளுடைய துவாரம் திறந்துதான் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிருமிகள் அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று மடிவீக்க நோய் ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சொல்யூஷனை, இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் அந்த மடி காம்புகளில் தெளிக்கும் போது பால் கறந்த பிறகு அந்த துவாரத்தின் மேலே இது ஒரு படலமாக உருவாகி அந்த துவாரத்தை அடைச்சிக்கும். இதனால் கிருமிகள் உள்ளே செல்லாமல் இருந்து மடிவீக்க நோய் ஏற்படாமல் நாம் தவிர்க்க முடியும். இதையுமே எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக பண்ணையாளர்கள் பெற்று பயன்பெறலாம். அடுத்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். டானு செக், அதாவது சொமேட்டிக் செல் கவுண்ட், இதை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த தொழில்நுட்பம்.
இந்த தொழில்நுட்பத்தை நம்ம எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த மடிவீக்க நோய் சில சமயங்கள், அதாவது மடிவீக்க நோய்க்கான அறிகுறிகள் நமக்கு தெரியும். என்னென்னா அந்த மடி வந்து வீக்கமாக இருக்கும், அதே போல் தொட்டால் வந்து மாட்டுக்கு வந்து வலி இருக்கும், அதே போல் அந்த மடி கடினமாக இருக்கும், பால் கறக்கிறப்ப பால் வராது, அடைப்பு இருக்கலாம், அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பால் திரியாக திரிஞ்சு வரும். இதுதான் மடிவீக்க நோய்க்கான அறிகுறிகள். சில கால்நடைகளில், கறவை மாடுகளில் இந்த மடிவீக்க நோய்க்கான அறிகுறிகளே இல்லாமல் சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்வோம், மடிவீக்க நோய் இருக்கும். இதை நம்ம எப்படி நம்ம பண்ணைகளில் இருக்கக்கூடிய கறவை மாடுகளுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டானுசெக் சொமேட்டிக் செல் கவுண்ட் என்ற கிட்டை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி பயன்படுத்துவது என்றால், இந்த கிட்டிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் வரும். இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கும். இந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு திரவம் ஏற்கனவே இந்த டியூப்பில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 சொட்டு வந்து கறந்த பாலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். முதல் 2-3 பீச்சை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த பீச்சை எடுத்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய பாலை வந்து ஒரு 2 சொட்டு இந்த டியூப்பில் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ரியேஜென்ட் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து ஒரு 2 சொட்டு நம்ம இதில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா குலுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த நிறம் மாறுவதை நீங்கள் காண முடியும். இந்த நிறம் மாறுதலை இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அட்டையில் உங்களுக்கு தெரியும். இந்த நிறங்கள் வெவ்வேறு வண்ணங்களில், இந்த ப்ளூ கலரில் வெவ்வேறு ஷேட்ஸில் இருக்கும். இதோட வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த மடிவீக்க, அதாவது சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் நோய் இருக்கா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த சொமேட்டிக் செல் கவுண்டினுடைய அளவு குறைவாக இருக்குது. அப்போ அந்த மடிவீக்க நோய் பாதிப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை, அதாவது அந்த சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் பாதிப்பு இல்லை என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இதே வந்து இந்த மாதிரி அடர் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, இந்த பால் வந்து அந்த நிறத்தில் மாறுது அப்படின்னா இந்த மடிவீக்க நோய், அதாவது சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் நோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை பண்ணையாளர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அந்த கால்நடைகளை தனியாக பிரித்து அவற்றிற்கு வைத்தியம் செய்த பிறகு அதை அந்த பாலை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த சப்கிளினிக்கல் மாஸ்டைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டில் நீங்கள் பால் கறந்துட்டு கைகளை கழுவாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பால் கறக்கும் பட்சத்தில் இந்த நோயானது மற்ற மாடுகளுக்குமே பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமான கறவை மாடுகளை பண்ணையில் வைத்திருப்போர் இதை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தி மடிவீக்க நோய் இருக்கா ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடித்து பயன்பெற முடியும். நம்ம நஷ்டத்தை வந்து சரி பண்ண முடியும், அதிக லாபத்தை பெற முடியும். அடுத்தபடியாக எங்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பசுந்தீவன விதைகளையும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நம்ம KVK நாமக்கல் கிருஷி விக்யான் கேந்திரா நாமக்கல், இங்கிருந்து நாங்கள் அவர்களிடமிருந்து வாங்கி பொதுமக்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம். பசுந்தீவன, அதாவது பசுந்தீவன குச்சிகள், அதே போல் விதைகள், இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு குதிரை மசால், வேலி மசால், அகத்தி விதை, இது போன்ற விதைகள் வந்து பொதுமக்களுக்கு எங்கள் மூலமாக கிடைக்கும். அடுத்த தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போம். த டானுவாஸ் ஸ்மார்ட் தாது உப்பு கலவை. அதாவது இந்த தாது உப்பு கலவை எதற்கு தேவை என்றால், இப்போ இந்த தாது உப்பில் வந்து தாது உப்பு என்பது மினரல் மிக்சர். இப்போ இயற்கையாகவே வந்து தீவனங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் கால்நடைகளுக்கு தேவையான இந்த தாது உப்புக்கள் கிடைக்காமல் போகலாம். இதனால் அதிக பாதிப்பு வந்து கால்நடைகளில் இனப்பெருக்க பாதிப்பு ஏற்படலாம், வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படலாம். இதை தவிர்க்கும் வண்ணமாக இந்த தாது உப்பு கலவைகளை நாம் எப்பொழுதுமே, அதாவது கறவை மாடுகளுக்கு, கன்றுகளுக்கு, அனைத்து கால்நடைகளுக்குமே நம்ம இந்த தாது உப்பு கலவையினை நம்ம பயன்படுத்தலாம். தாது உப்பு கலவை கட்டியாகவும் கிடைக்கிறது. இதை வந்து நம்ம ஆடுகளுக்கு, அதே போல் கன்று குட்டிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் இருக்கும். இந்த துவாரத்தின் வழியாக இதை நீங்கள் கட்டி உங்கள் பண்ணையில் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கால்நடைகள் அது தேவைக்கு ஏற்ப அதை வந்து நக்கி கொண்டு இதை வந்து உள் எடுத்துக்கொள்ளும். இதன் மூலமாகவும் கால்நடைகளுக்கு தேவையான இந்த தாது உப்பு அது வந்து நிவர்த்தி செய்யப்படும். எங்களுடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுக்க இயலாதவர்கள், இப்போ சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, அவங்களால லீவு போட்டுட்டு வந்து பயிற்சி எடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக, அதாவது எங்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கிடைக்கப்பெறும் இந்த புத்தகங்களையும், அதாவது கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான, கோழி வளர்ப்பு சம்பந்தமான புத்தகங்களையும் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். எங்களிடம் இந்த கறவை மாடு வளர்ப்பு புத்தகம் உள்ளது. அதே போல் வெள்ளாடு வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு,
ஜப்பானிய காடை வளர்ப்பு புத்தகம், முயல் வளர்ப்பு புத்தகம், இறைச்சி கோழி வளர்ப்பு புத்தகம், மரபுசார் மூலிகை மருத்துவம், அதாவது கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் மரபுசார் மூலிகை மருத்துவத்தின் பயன்பாடுகளை பற்றிய புத்தகம். இது போன்று பல்வேறு வகையான புத்தகங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். காணொளிகள் வாயிலாகவும், அதாவது கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இவை காணொளிகள் வாயிலாகவும் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக பெற்று நீங்கள் பயனடையலாம். இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக பொதுமக்கள் பயிற்சிகள் பெறலாம். எங்களுடைய சேவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி, மேலும் எங்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து பண்ணையாளர்களும் கால்நடை வளர்ப்பவர்களும் பொதுமக்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி ரூபினி பாலா அவர்களை 09962333475 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.